அமைச்சர்கள் பல வருடமாக அமைச்சு பதவியில் இருந்தபோது கிழக்கு மாகாணத்துக்கு எத்தகைய அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டார்கள்? வடக்கு மாகாணத்துக்கும் மலையகத்துக்கும் அள்ளி வழங்கிய அரசு கிழக்கு மண்ணை புறக்கணித்தது என்ற ஆதங்கம் எதிர்த்தரப்பில் இருந்து குறிப்பிடப்பட்டது. இந்த ஆதங்கத்தை குறிப்பிடுகின்றவர்கள் அவர்களுடைய அமைச்சர்கள் பல வருடமாக அமைச்சு பதவியில் இருந்தபோது கிழக்கு மாகாணத்துக்கு எத்தகைய அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொண்டார்கள் என்பதை இந்த இடத்திலே வினவ நான் ஆசைப்படுகின்றேன். குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைவரையும் உள்ளடக்கி அனைவருக்குமான ஒரு வரவு செலவு திட்டமாக இது மாற்றப்பட்டிருக்கிறது. சந்தோஷமான விடயம் யாதெனில் இந்த நாட்டில் தொடர்ந்தும் புறக்கணிக்கப்பட்டு வந்த வடக்கு மற்றும் மலையக மக்களுக்கு நியாயம் கிடைத்துள்ளதை இவர்கள் அங்கீகரிக்கின்றனரா? உண்மையிலே நாம் இனவாதமற்ற இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைவரையும் ஒன்றாக இலங்கையர்களாக பார்க்கின்ற அரசு, அதே போல கவலைக்குரிய விடயம் யாதெனில் இவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை இவர்கள் சரியான முறையில் வாசித்து விளங்கவில்லை போல் எனக்கு தோன்றுகிறது. வரவு செலவு திட்டத்தை சரியாக வாசித்தால், தெளிவாக வாசித்தால் அவர்களுக்கு தெளிவாகும் இந்த அரசாங்கம் கிழக்கு மாகாணத்துக்கு எந்த அளவு நிதி ஒதுக்கீட்டை வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிடலாம். கல்முனை பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு விளையாட்டரங்கை பூர்த்தி செய்வதற்காக 150 மில்லியனை இந்த அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு. ட்ரிங்கோமலி கேம்பஸ் 450 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கிறது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ETU பில்டிங் ட்ரிங்கோமலி அண்ட் அம்பார 600 மில்லியன், ஒரு வைத்தியசாலைக்கு 300 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கிறது. அதே போன்று கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டொக்கியா ட்ரிங்கோமலிக்கு 1500 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கிறது. அதே போன்று கிழக்கு மாகாணத்தின் உட்கட்டு அமைப்பு அபிவிருத்திக்காக மாத்திரம் 400 மில்லியன் ரூபாய்களை இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதே போன்று சுவாமி விபுலானந்தா அந்த கல்வி நிலையத்துக்காக 300 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கிறது. ஒரு கார்டியாலஜி யூனிட்டை ஆரம்பிப்பதற்காக அம்பாறையிலே 200 மில்லியன் ரூபாய்களை இந்த அரசு ஒதுக்கி இருக்கிறது. அதே போன்று உகன மகா ஓய பாதையை புனர்நிர்மாணம் செய்வதற்கும் இந்த அரசு பாரிய பணத்தொகை ஒன்றை ஒதுக்கி இருக்கிறது. அதே போன்று கிழக்கு மாகாணத்திலே மழை நீரை சேமிப்பதற்கான ஒரு திட்டத்தையும் இந்த அரசாங்கம் ஒதுக்கியில் அதற்காகவும் பணத்தை ஒதுக்கியது. அதே போன்றுதான் மீள் குடியேற்றம் சம்பந்தமாகவும் அதற்கான பல தொகை மில்லியன்களை இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. அதே போன்று மீனவத்துறை சார்ந்தும் இந்த பிரதேசத்தில் அபிவிருத்திகளை மேற்கொள்வதற்காகவும் பல மில்லியன்களை இந்த அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு.